வந்துட்டாருங்க அறிவிட்ட பயலுங்க, வேலை விட்டு இல்லாதவங்க, போக்கத்து பயலுடா. எங்கடா போறீங்க வயல? உங்களெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி. ஏன் வரான் போறான்னு தெரியல. எங்கடா போறீங்க? கூத்தடிக்காம போறீங்க? ஏய் அந்த ஆளு அப்படிதான், வாடா. தடி பயலுங்க ஒருத்தனா போயிட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் புடி கட்டுறப்பா. ஏய் மாப்ள, வாடா இன்ஜினியர், எப்போ வந்த? இன்னைக்கு தான்டா. ஏய் ஃப்ரெண்ட்ரா. ஹலோ பாஸ், வாங்க பாஸ். இதான் நம்ம வசந்த மாளிகை, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, பார்த்து உட்காருங்க பாஸ். வசந்த மாளிகையில் ஓட்டச்சேரா போட்டு வச்சிருப்பான். ஆமா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, கொஞ்சம் அடங்கு. இருடா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். என்னடா அது? பாட்லா பாட்லா? ஏய் ஆமாடா, பாட்டில் தான்டா. வாடா கிட்ட வாடா கிட்ட வாடா. ஏய் கட்டியா போடா. பதில் சொல்லிட்டு போடா. ஏய் கத்துன பாட்டில் எடுத்து மண்டை உடைச்சிருவேன். குச்சியால மண்டை உடைச்சு போடுவா. என்னடா டேய் டேரா, நீ சாதம் வந்தாடா. ஆமாடா, அதுக்கு என்ன இப்ப? பாத்தோம்டா டேய், ஆமா, பாத்து புடுங்க, வா. இல்ல அவனுக்கு சாவு கொடுக்குற பாரு. டேய், அந்த கிழவன் வரப்ப போறப்பலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் மூட்டை பச்சி நசுக்கிற மாதிரி நசிக்கிடுவேன் சொல்லிட்டேன். நீ ஏன்டா அவர்கிட்ட வாயை கொடுத்தா? குறாத. குட்ரா. சர்ரா உட்கார்றா. எதுக்குடா டென்ஷன் ஆற? சீக்கிரம் உட்காரு. வாங்க பாஸ். கீழே உட்கார்றா. ஏய் குறா, நான் ஓபன் பண்றேன். வந்துருவிய பொறுப்பா. டேய், இவன் எல்லா தப்பு நடக்கிற இடத்துலயும் இருக்கான். ஆனா ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேங்கிறான். பாத்தி இவனை நல்லா தான் வளர்த்துருக்காருல்ல. பாஸ், காலேஜ்ல பார்ட்டி எப்படி? பிள்ளைங்களை ஏதாவது பாப்பானா? யாரு இவனா? அங்க வரும்போது எங்க தலை குனிஞ்சுப்பான். நீ இன்னும் திருந்தவே இல்ல. ஆமா, இவர் மட்டும் திருந்திட்டாராக்கும். டா புடி. டேய், என்னடா நொறதான் இருக்கு. சியர்ஸ். சியர்ஸ். பாஸ், உங்க கிளாஸை கொஞ்சம் தள்ளியே வைங்க. ஒட்டக மாதிரி உறிஞ்சிருவான். திருந்தவே மாட்டானுங்க. என்னாச்சு? யாரு அவனுங்க எல்லாம் காசியோட ஆளுங்க. பாரு பாரு எப்படி ஜனங்களாம் வேடிக்கை பாக்குறாங்க. ஏய், நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? பேசாமடா. இவனெல்லாம் திருந்த மாட்டானுங்கடா. ஏய், நீ ஏன்டா தேவையில்லாம எமோஷன் ஆகுற? வேணாண்டா, நான் கிளம்புறேன். ஏய் பாலு, வாடா. இங்க அப்படி தாண்டா அடிக்கடி நடக்கும். கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இது வரைக்கும் எத்தனையோ கொலை, எவ்வளவோ பிரச்சனை. காசு எதிர்த்து நிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் இங்க யாருக்கும் தெரியும் கிடையாது. இங்க போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரம் எதுவும் செல்லுபடியாகாது. இங்க அவன் வச்சதான் சட்டம், அவன் சொன்னதான் நியாயம். ஆரம்பத்துல சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருந்தான். ஒரு நாள் சைக்கிள் கடை பாண்டியன் ஒருத்தனை நடு ரோட்ல விட்டு வெட்டினான். அன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு பூதாகரமா நிக்கிறான். இன்னைக்கு நீ பார்த்ததெல்லாம் சர்வ சாதாரணம். இதை விட எவ்வளவோ பெருசெல்லாம் நடந்திருக்கடா.